بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய பிரசித்தி பெற்ற இஹ்யா உலூமுத்தீனுடைய வகுப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்கு முன்பு கல்வியினுடைய சிறப்பு, கற்றோர்களின் சிறப்பு, கற்றலின் சிறப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. இப்போது கற்பித்தலினுடைய சிறப்பை நம்ம பார்க்குறோம். வழக்கம் போல இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க ஆரம்பத்தில் திருக்குர்ஆனுடைய வசனங்களையும், அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும், அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய கூற்றுகளையும், அதற்கு பிறகு இமாம்களுடைய கூற்றுகளுமாக வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஆரம்பமாக திருக்குர்ஆனுடைய வசனங்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஒலி யன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம். சென்ற வாரத்தில் ஒரு வசனம் ஒன்று வாசித்தோம். ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துல் யத்தஃபக்கஹு ஃபித்தீன் ஒலி யன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம். அந்த வசனத்தினுடைய தொடர் தான் இந்த வசனம். ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் சிலர் கல்வியை தேடி புறப்பட்டு செல்ல வேண்டாமா? கல்வியை பெற்றதற்கு பிறகு தன்னுடைய கூட்டத்தார்களிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டாமா என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். அப்போ கல்வியை கற்றவர்கள் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான். இதே மாதிரியா இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது. காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லஹும் யத்தகூன் என்பதாக ஒரு வசனம். அந்த வசனத்தினுடைய பின்னணி வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஊரில் 3 கூட்டம். ஒரு கூட்டத்தார் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் பாவம் ஏன் செய்கிறீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார்கள் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி அமைதியாக இருக்கிறாங்க. இந்த அமைதியாக இருக்கக்கூடியவங்க பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அவங்க தான் சொன்னால் கேட்குற மாதிரி தெரியலல்ல, அப்படியே விட்டுற வேண்டியதானே, அவங்கள போய் ஏன் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்குறாங்க. இப்போ பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லஹும் யத்தகூன். நாங்கள் 2 காரணத்துக்காக வேண்டி தான் அவங்க கிட்ட போய் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் உனக்கு முன்னாடி தானே பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், ஏன் தடுக்கலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்கிட்ட கேட்டா, இப்போ நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், அவன் தான் கேட்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட போய் காரணம் சொல்வதற்காக வேண்டி நாங்கள் இந்த தாவா பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நாங்கள் காரணம் சொல்வதற்காக அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். 1. 2வது, வலஅல்லஹும் யத்தகூன், ஒருவேளை நம்முடைய போதனைகளை அவர்கள் கேட்டு திருந்தினாலும் திருந்தலாம் என்பதாக அவர்கள் காரணம் சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் கற்றறிந்த ஒருவர் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு 2 காரணம். 1, ஏன் எடுத்து சொல்லவில்லை என்று அல்லாஹ் கேட்டால் அவனிடத்தில் நான் எடுத்து சொன்னேன் என்று சொல்லி தப்பித்து கொள்வதற்கும், 2வது, ஒருவேளை நாம் சொல்லக்கூடிய போதனைகளை ஏற்று அவன் திருந்திக் கொள்வதற்கு காரணமாக அமைகிறது. இப்போ 2 காரணத்துக்காக வேண்டித்தான் நம்ம தாவாவுடைய பணியை செய்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் இங்கே கேட்குறான், உங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்தாரிலிருந்தும் சிலராவது கல்வியை தேடி சென்று அதை கற்று திரும்பி தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு செல்ல வேண்டாமா என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்குறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இது அஹதல்லாஹு மீசாக்கல் லதீன ஊத்துல் கிதாப் லதுபய்யினுன்னஹு லின்னாஸி வலா தக்துமூன. அந்த கூட்டத்தார்களுடைய நபி இடத்துல சொல்கிறான், நபியே, வேதம் கொடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தார்களில் உள்ள அறிஞர்களுக்கு நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், எதையும் மறைக்காமல் அந்த சமூகத்தாருக்கு உண்மையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர்களிடத்தில் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தானே, அதை அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக அந்த கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்ட நபியிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன். அவர்களில் சிலர் உண்மை என்ன என்று தெரிந்தும் கூட அதை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறார்கள் என்பதாக பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். மேலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்றான், ஒமை யக்துமூஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு.
யார் உண்மையை மறைக்கிறார்களோ அவர்களின் உள்ளம் பாவம் தான் புரிகிறது என்பதாக சொல்றான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னா அது பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா அத்தல்லாஹு ஆலிமன் இல்மன் இல்லா அஹத அலைஹி மினல் மீசாகி மா அஹத அனன் நபியீன் ஐயுபய்யிதுனஹு லின்னாஸி வலா யக்துமூனா. எப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுக்கு நுபுவத்தை கொடுத்து இதை மறைக்காமல் முழுமையாக மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்குகிறானோ அதுபோன்றுதான் ஒருவருக்கு அல்லாஹ் இல்மை தருகிறான் என்று சொன்னால் அந்த இல்மை மற்றவர்களுக்கு மறைக்காமல் எடுத்துரைக்க வேண்டும் என்று உறுதிமொழி வாங்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஒமன் நஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரினுடைய வார்த்தையை விட அழகிய வார்த்தையை பேசக்கூடியவர் உண்டா என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா. அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் உங்களுடைய மதிநுட்பத்தை கொண்டு அழைத்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எங்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளை வாக்கியங்களை பயன்படுத்துகிறானோ அதுவெல்லாம் வாஜிப், கட்டாயம் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த வகையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்துறான். உங்களுடைய மதிநுட்பத்தை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைத்து கொண்டிருங்கள். இது கட்டாயம், அவசியம் என்பது நமக்கு புரிகிறது. மேலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நபிமார்களை அனுப்பியது ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த வேதத்தை கற்றுத்தந்து இந்த ஞானத்தை அவர்களுக்கு போதிப்பதற்காக வேண்டித்தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வேதம் என்று சொல்வது திருக்குர்ஆனுடைய வசனங்கள், ஞானம் என்று சொல்வது சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைகளையும் குர்ஆனினுடைய வசனங்களையும் மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதாக சொல்லுகிறான். இதுவெல்லாம் திருக்குர்ஆனுடைய வசனங்கள். நமக்கு அல்லாஹ் கல்வியை தந்திருக்கிறான், நாம மட்டும் நல்லமல் செஞ்சோம் அப்படின்னு இல்லாம நாம் பெற்ற கல்வியை கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டி அவர்களையும் நேர்வழியில் செலுத்துவதும் கடமை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி என்னிடத்தில் இருந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்றான். ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் சரி அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அடுத்து இமாம் அவங்க ஹதீஸுகளை வரிசையாக கொண்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள யமனுக்கு அனுப்பும்போது அழகான உபதேசம் ஒன்று செஞ்சாங்க. லி ஐ யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மினத் துன்யா வமா ஃபீஹா. மூலமாக ஒரே ஒரு நபருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினாலும் அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உமக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தஅல்லம பாபம் மினல் இல்மி லியுஅல்லிமன் நாஸ் வஅதிய ஸவாப 70 சித்தீகன். கல்வியிலிருந்து ஒரு பகுதியை ஒருவர் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கற்கிறார் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவருக்கு 70 சித்தீகீன்களினுடைய நற்கூலி வழங்கப்படும் என்பதாக சொல்றாங்க. சித்தீகீன்கள் அப்படின்னா யாரு? நபிமார்களுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சித்தீகீன்கள். மினன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதா வ ஸாலிஹீன். 70 சித்தீகீன்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்கூலியை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் கல்வியை கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த கூலி வழங்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்து ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, மன் ஆலிம வ அமில வ அல்லம ஃபதாலிக யதுஆ அஸீமன் ஃபீ மலகூத்திஸ் ஸமாவாத். யார் கல்வியை கற்று அதன்படி அமல் செய்து அதை பிறருக்கும் போதிப்பாரோ அவர் மிக உயர்ந்தவராக வானலோகத்தில் அழைக்கப்படுவார் என்பதாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா கான யௌமுல் கியாமா யகூலுல்லாஹு தஆலா லில் ஆபிதீன வல் முஜாஹிதீன் உதுகுலுல் ஜன்னஹ் ஃபயகூலுல் உலமா பிஃضل இல்மினா தஅப்பது வஜாஹது ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் அன்தும் இன்தி கமஅலி மலாயிகதி இஷ்ஃபஉ துஷஃபஉ ஃபயஷ்ஃபஊன் சும்ம யதுகுலூனல் ஜன்னஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையில வணக்கசாலிகளையும் மார்க்க போராளிகளையும் பார்த்து நீங்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்பதாக சொல்லுவான். அதை பார்த்து அறிஞர்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ், இவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்ததும் இவர்கள் மார்க்க போர்களில் ஈடுபட்டதும் எங்களுக்கு நீ வழங்கிய இல்மை கொண்டுதான் என்பதாக சொல்றாங்க. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், நீங்க
மலக்குமார்கள் மாதிரி நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசு ஏற்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஃபயஷ்ஃபஊன் சும்ம யதுகுலூனல் ஜன்னா, பிறகு சிலருக்காக வேண்டி சிபாரிசு செய்வார்கள், அவர்களும் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள், சிபாரிசு செய்து மற்றவர்களையும் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பெரிய ஹதீஸ் இது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரேடியாக கல்வியை உயர்த்துவதில்லை. அறிஞர்கள் மரணமாகுவதை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்வியை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். ஒரு அறிஞர் கூட உலகத்தில் இல்லாத அளவிற்கு எல்லோரும் மரணமாகி விடுவார்கள். முற்றிலுமாக அல்லாஹ் இந்த கல்வியை உயர்த்தி விடுவான். அதற்கு பிறகு மக்கள் தங்களுடைய தலைவர்களாக அறிவியனர்களை கொள்வார்கள். அவர்களிடத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை முறையிடுவார்கள். அறிவு இல்லாதவர்களாக அவர்களுக்கு இவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல விளக்கம் உள்ளவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அடுத்தடுத்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிக விளக்கம் உள்ளவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தாபியன்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தபா தாபியன்கள் இருந்தாங்க. இப்போ 1400 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மிஞ்சி இருக்குது. இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு இந்த இல்மு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு கட்டம் வரும் கியாமத்து நாளைக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் ஒரு அறிஞர் கூட இருக்க மாட்டார். அல்லாஹ் ரசூலை போதிக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க, ஷரியத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. மக்கள் தாண்டோண்டித்தனமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. தங்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய தலைவர்கிட்ட கொண்டு போவாங்க. அவர்களுக்கு இல்மும் இருக்காது, அறிவும் இருக்காது, விளக்கமும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க தன்னுடைய இஷ்டத்துக்கு தீர்ப்பு வழங்குவாங்க, அவர்களுக்கு வழி நடத்துவாங்க, தானும் வழிகட்டு போவாங்க, அந்த மக்களையும் வழிகெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அலிம இல்மன் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமதி பிலிஜாமின் மின் நார். யார் ஒரு கல்வியை கற்று அதை போதிக்காமல் மறைத்து விடுகிறாரோ அவர் நாளை மறுமையில் நெருப்பாலான கடிவாளம் பூட்டப்படுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய மாணவர்களுக்குன்னு சொல்லி அந்த இல்மை அடுத்தவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அப்படி கற்றுத்தராமல் அவர் அசால்ட்டா இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா நாளை மறுமையில தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறத இதன் மூலமாக விளங்கிக்க முடியுது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நிஅமல் அத்தியத்து வ நிஅமல் ஹதியத்து கலிமத்து ஹிக்மத்தின் தஸ்மஉஹா சும்ம தஹ்மிலுஹா இலா அகில்லக முஸ்லிமின் துஅல்லிமுஹா இய்யாஹா தஅதில் இபாதத சனத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அறிவார்ந்த ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்வது என்பது மிகச்சிறந்த அன்பளிப்பாகும், மிகச்சிறந்த அருளாகும். மேலும் அதை இன்னொரு முஸ்லிமிற்கு கற்றுத்தருவார் என்று சொன்னால் அது ஒரு வருடத்தினுடைய வணக்கத்திற்கு நிகரானதாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதை விட சிறந்த காரியமே இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துன்யா மல்ஊனத்துன் மல்ஊனுன் மா ஃபீஹா இல்லா ஸக்கரல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வ மா வாலாஹு அவ் முஅல்லிமன் அவ் முத்தஅல்லிமன். இந்த உலகமே சபிக்கப்பட்டது தான், அதில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டவைகள் தான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் அதோடு தொடர்புடையதும் தவிர அதை போதிப்பது அதை கற்றுக்கொள்வது இவர்களை தவிர என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றான். ஒரு மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், எப்படி படைக்கப்பட்டான், அவன் ஆரம்பம் என்ன, அவனுடைய முடிவு என்ன, அவன் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, இதுதான் இல்மு. இந்த இல்மு இருக்குதே, இதை தவிர இதை புரியாமல் இருக்கக்கூடிய அனைத்தும் சபிக்கப்பட்டது, நாளை மறுமையில் தோல்வியை தழுவக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹத்தா நம்லத ஃபி ஹுஜ்ரிஹா வ ஹத்தல் ஹூத ஃபில் பஹர் லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸி அல் கைர். ஸல்லா யுஸல்லி அப்படிங்கிற அந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வோடு இணைக்கும் போது அல்லாஹ் அருள் புரிகிறான் அப்படின்னு வரும். மலக்குமார்கள் மற்றவர்களோடு இணைக்கப்படும் போது அருளுக்காக வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப அந்த அடிப்படையில் நாம புரிஞ்சுக்கிறோம், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவரின் மீது அருள் புரிகிறான். மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி அருள் புரியுமாறு வேண்டுகிறார்கள். வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும், புற்றில் இருக்கக்கூடிய எறும்பிலிருந்து கடல்களில் நீந்தி கொண்டிருக்கும் மீன்கள் வரை அவருக்காக வேண்டி அருளுக்காக வேண்டுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா அஃபாதல் முஸ்லிமு அஹாஹு ஃபாயிதத்தன் அஃலன் மின் ஹதீஸின் ஹஸனின் பலகஹு ஃபபல்லகஹு.
ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆக சிறந்த உதவி என்ன தெரியுங்களா? அழகான வார்த்தையை அவருக்கு போதிப்பது தான். அதைவிட சிறந்த பலனை அவர் அளிக்க முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நண்பர்களோடு சேரும் போதெல்லாம் வீணான பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், பலனளிக்காத பேச்சுக்கள் பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நல்ல விஷயங்களை பேசுவதற்கு நாம் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை விட சிறந்த நட்பு வேறு எதுவும் கிடையாது. இந்த ஹதீஸிலிருந்து அதான் விளங்குது இல்லையா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு அழகான வார்த்தையை போதிப்பதை விட வேறு சிறந்த பலனை அளிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு சிறந்த நட்பிற்கு இதுதான் உதாரணம். நண்பர்கள் ஒன்று சேரும்போது நல்ல விஷயங்களை பரிமாறிக்கணும், நல்ல விஷயங்களை பேசிக்கணும், தனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கணும். இதுதான் சிறந்த நட்பிற்கு உதாரணம் அப்படிங்கிறத நம்மளால இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக்க முடியுது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கலிமத்தும் மினல் கைரி யஸ்மஉஹல் முஃமின் ஃபயஅமலு பிஹா வ யுஅல்லிமுஹா கைருல் லஹு மின் இபாதத்தி சனத்தின். ஒரு முஃமின் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கிறார், அதன்படி அமல் செய்கிறார், பிறகு அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு வருடம் முழுக்க வணக்கத்தில் ஈடுபடுவதை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு போறாங்க. அங்க 2 சபைகள் இருக்குது. ஒரு சபையில அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டு துவா செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு சபையில் மக்களுக்கு மார்க்கத்தை போதித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அம்மா ஹா உலாஇ ஃபயஸஅலூன அல்லாஹ் ஃபஇன் ஷாஅ அதாஹும் வ இன் ஷாஅ மனஅஹும். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்கள், அவன் நாடினால் தருவான், அவன் நாடினால் தரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு சபையை பார்த்து சொன்னாங்க, வ அம்மா ஹா உலா ஃபயுஅல்லிமூன அன்னாஸ் வ இன்னமா புஇஸ்து முஅல்லிமா. இவர்கள் மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், நானே போதிக்கக்கூடிய ஒருவனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு சும்மா ஆதல இலைஹிம் வ ஜலஸ மஅஹும். பிறகு மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி கொண்டிருந்தாங்க இல்லையா, அங்கே போய் அவங்களோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை விட அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதை விட எது சிறந்தது? நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிப்பது சிறந்தது அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து தெரிய வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நேர் வழியை கொண்டும் இந்த கல்வி ஞானத்தை கொண்டும் நான் அனுப்பப்பட்டேனே, அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை போன்று வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை பூமியில் படுகிறது. முதலாவது வகை பூமி இருக்கிறதே, அது அந்த மழையை உள்வாங்கி அது கனி வர்க்கங்களையும் தார்வர வர்க்கங்களையும் வெளிப்படுத்துகிறது. அதன் மூலமாக மக்களும் மிருகங்களும் பலனடைகிறது. இது கல்வியை கொண்டு பலன் பெறுபவருக்கு உதாரணம். 2வது வகை பூமி இருக்குது, அது அந்த மழையை உள்வாங்கிக் கொள்வதில்லை, தேக்கி வைக்கிறது. குளங்களாக, குட்டைகளாக, ஆறுகளாக தேக்கி வைக்கிறது. அந்த குளத்திலிருந்தும் குட்டைகளிலிருந்தும் மக்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்கிறார்கள், பலனடைகிறார்கள், அதை குடிக்கிறார்கள், கால்நடைகளுக்கு புகட்டுகிறார்கள், அதை எடுத்து வேறு இடத்தில் விவசாயம் செய்கிறார்கள். இது கல்வியை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம். முதலாவது உதாரணம் கல்வியை கற்கக்கூடியவருக்கு உதாரணம். 2வது உதாரணம் கல்வியை போதிக்கக்கூடியவருக்கான உதாரணம். 3வது, அந்த பூமி தண்ணீரை உறிஞ்சுவதும் இல்லை, தண்ணீரை தேக்கி வைப்பதும் இல்லை. அதனால அதில் படக்கூடிய மழை தண்ணீரை கொண்டு யாரும் பலன் பெறுவதில்லை. கல்வியை கற்கவும் இல்லை, கல்வியை பிறருக்கு போதிக்கவும் இல்லை. இப்படிப்பட்டவருக்கு உதாரணம் தான் இந்த 3வது வகை பூமி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப பிரபலமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் மரணம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து வகையான நன்மைகளும் துண்டிக்கப்பட்டுவிடும், 3 வகையான நன்மைகளை தவிர. முதலாவது வகை என்ன? ஒரு நல்ல குழந்தை அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா. 2வது நிலையான தர்மம். 3வது பலனளிக்கும் கல்வி. இவர் மற்றவருக்கு போதிச்ச அந்த போதனையின் மூலமாக மற்றவர்கள் பலனடைகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய நன்மை இவர் கபருக்கு போனதுக்கு பிறகும் சென்று கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சின்ன ஹதீஸ் தான், ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். நல்ல விஷயங்களை எடுத்து சொல்பவருக்கு, அந்த நல்ல விஷயங்களை செய்பவருக்கு என்ன கூலி வழங்கப்படுகிறதோ அந்த கூலியை அவர் பெறுகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அத்தால்லு அலல் கைர் கஃபாயிலிஹி. நற்காரியங்களை செய்பவரை போன்றுதான் அதை தூண்டிய வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு பிரத்யேகமான அருள் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை பின்பற்றக்கூடியவருக்கு அல்லாஹ் என்ன நற்கூலியை வழங்குறானோ அதே நற்கூலியை
அதை போதித்தவருக்கும் வழங்குகிறான். அவர் மூத்தா போற வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாரு. அதை அடுத்து வரக்கூடியவங்களுக்கு சொன்னார். அடுத்து வரக்கூடியவங்கன்னு சொல்லி அந்த இல்மு அடுத்தடுத்து போதிக்கப்பட்டு கியாமத்து வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா, கியாமத்து வரைக்கும் வரக்கூடியவங்க எவ்வளோ நன்மையை செஞ்சாங்களோ எல்லா நன்மையும் கபருக்கு போனவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நன்மை எவ்வளோ அளவுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், 1500 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதிச்ச போதனையை தான் இன்னைக்கு நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதை கொண்டு நம்ம எவ்வளோ நற்காரியங்கள் செய்கிறோமோ அந்த அமல்களினுடைய நற்கூலி யாருக்கும் போய்கிட்டு இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நற்போதனைகளை அவங்க தான் நமக்கு செஞ்சாங்க. அதனால அந்த நற்காரியங்களை கியாமத்து வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கியாமத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்மளுடைய நன்மையினுடைய ஒரு பகுதி போய்கிட்டே இருக்கும். இது நமக்கும் தான். நாம் ஒரு நற்காரியத்தை போதிக்கிறோம், ஒரு நல்ல உபதேசம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது யாருக்கு பலனளிக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குற மாதிரி போதித்தவர்களுக்கும் கூலி வழங்குகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால இலகுவாக புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா ஹசத இல்லா ஃபி இஸ்னத்தைன். 2 பேர் மேல மட்டும் பொறாமை கொள்வது ஆகுமாக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, ரஜுலுன் அத்தாஹுல்லாஹு ஹிக்மதன் ஃபஹுவ யக்லி பிஹா வ யுஅல்லிமுஹு அன்னாஸ். கல்வியை அல்லாஹ் தந்தான், அந்த கல்வியை கொண்டு மக்களுக்கு போதிக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து பொறாமைப்படலாம். ஒரஜுலுன் அத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஹுவ யுன்ஃபிகு மின்ஹு சிர்ரன் வ ஜஹரா. இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா செல்வத்தை வழங்கினான், அந்த செல்வத்தை ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் மக்களுக்கு பலனளிக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவது கூடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அலா குலஃபாஇ ரஹ்மத்துல்லாஹ் கீல் வமன் குலஃபாஉக யா ரசூலல்லாஹ் கால் அல்லதீன யுஹிப்பூன சுன்னதி வ யுஅல்லிமூனஹா இபாதல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய பிரதிநிதிகளின் மீது அல்லாஹ்வுடைய அருள் ஏற்படட்டும் என்பதாக துஆ செஞ்சாங்க. என்னுடைய பிரதிநிதிகளின் மீது அல்லாஹ்வுடைய அருள் பொழியட்டும் என்பதாக துஆ செஞ்சாங்க. அப்ப மக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய பிரதிநிதிகள் யார் என்பதாக கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லதீன யுஹிப்பூன சுன்னதி வ யுஅல்லிமூனஹா இபாதல்லாஹ். என்னுடைய சுன்னத்தை பிரியப்பட்டு அதை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் தான் என்னுடைய பிரதிநிதிகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னுடைய குலஃபாக்கள் யார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நடைமுறைகளை விரும்பி அதை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் தான் என்னுடைய பிரதிநிதி, அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய அருள் ஏற்பட்டு கொண்டே இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. திருக்குர்ஆனுடைய வசனங்களை இமாம் அவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை கொண்டு வந்தாங்க. இதற்கு அடுத்து சஹாபாக்களினுடைய கூற்றுகளும் அதற்கு பிறகு இமாம்களுடைய கூற்றுகளும் வருது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இமாம்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆக சுருக்கமாக ஒரு விஷயத்தை நம்மளால் விளங்கிக்க முடியுது. என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்ச விஷயம் சின்னதாக இருந்தாலும் சரி அலட்சியமாக விட்டுறக்கூடாது. அதை நமக்கு நெருக்கமானவர்களிடத்தில், நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில், நம்மளுடைய நண்பர்களிடத்தில் நாம் அதை எத்தி வைக்கணும். இது கடமை அப்படிங்கிறது புரியுது. இது கடமை. அப்படி எத்தி வைக்கிறது இருக்குதே, அது அனைத்து வகையான நற்காரியங்களை விட சிறந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கற்ற கல்வி குறைவாக இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாகவும் அல்லாஹ் நிரப்பமான நன்மையை பெறக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.